டிக்டாக்கை தடை செய்வதற்கான மசோதாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்ட போதிலும் அந்த சமூக வலைதளம் தொடர்ந்து செயல்படுவதற்கான தமது கடப்பாட்டையும் ஆதரவையும் டிக்டாக் தலைமை செயல் அதிகாரி ஷோசி சியூ மறுஉறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபரின் அந்த நடவடிக்கையால் சீன நிறுவனத்திற்கு சொந்தமான பைட் டான்ஸின் டிக்டாக் செயலி ஒரு வருடத்திற்குள் அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்க வேண்டும் அல்லது தடை உத்தரவுக்கான கட்டாயத்தை எதிர்நோக்கி இருப்பதாக அந்த மசோதாவில் கையெழுத்திட்ட பின் ஜோ பைடன் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உறுதியாக இருங்கள், நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம் என்று ஷோசி சியூ பதிலளித்துள்ளார். எந்த தவறும் செய்யாதீர்கள், இது ஒரு தடை, டிக்டாக் மீதான தடை மற்றும் உங்கள் குரலுக்கு தடை என சியூ வெளியிட்ட காணொலியில் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் வேறு விதமாக கூறலாம், இதனால் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார். டிக்டாக்கை 9 மாதங்களுக்குள் விற்பனை செய்ய வேண்டும், சாத்தியமானால் 3 மாதங்களுக்கு இந்த நடவடிக்கை நீட்டிக்கப்படலாம். பைட் டான்ஸின் டிக்டாக் அல்கோரிதமை ஜோ பைடன் கையெழுத்திட்ட சட்டம் கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கிறது.